ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு பேய் படம் பார்ப்போமா? இந்த பேய் படத்தோட பேர் ஆடிட்டி. இதை எழுதியிருக்கிறாரு டேமியன் மெக்கார்த்தி. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். சைக்காட்டிஸ்ட் டெட்டோட மனைவி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டில் தனியாக நைட்டு தங்குறேன்னு சொல்கிறாங்க. டெட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு தன்னுடைய ட்வின் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் டெட் ஓகே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்வின் சிஸ்டருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வி ஆர் கனெக்டட் அப்படின்னு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யாரும் இல்லாத வீட்டில் கதவு தட்டப்படுது. நம்ம டேனி தயக்கத்தோடைய யாராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டோரில் இருக்கிற சின்ன கதவுலைய திறக்கிறாங்க. திறந்தா வெளியே ஒரு ஒத்தக்கண்ணை நிற்கிறான். யாரையா நீன்னு நம்ம டேனி கேட்க, அந்த ஒத்தக்கண்ணை சொல்கிறான், உங்கள் வீட்டுக்குள்ளே யாரை பூந்துட்டாங்க, கதவை தரங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை நம்பாத நம்ம டேனி தயக்கத்தோட கதவை திறக்க மறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் டைட்டில் போடப்படுது. டைட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நம்ம டேனியோட ட்வின் சிஸ்டரான டார்சி டெட்டை மீட் பண்ண அதே வீட்டுக்கு வராங்க. டேனி அன்று இரவு இறந்துடுறாங்க. டார்சி வந்ததை பார்த்த நம்ம டெட்டு, நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே டெட்டோட புது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க பேர் யோனா. இப்படி இவங்க 3 பேர் இருக்கும்போது டார்சி அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டெட்டு சொல்ல, நீங்கள் கிளம்புறதுனா கிளம்புங்க, நான் வேணால் தனியாக இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டெட்டுக்கும் வேறு வழியெல்லாம் டெட்டு யோனா கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. யோனாவும் கிளம்பி போகிறக்காக தன்னோட கார் கீயை தேடுறாங்க. கார் கீ கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் யோனாவும் நம்ம டார்சி கூடயே அங்கேயே நைட்டு தங்கிடுறாங்க. இந்த டார்சி, இந்த யோனா இவங்க 2 பேர் போக டார்சி அனுப்பின ஒரு மரத்தாலான ஒரு பொம்மையும் அங்கே இருக்குது. இவங்க 3 பேரும் தான் அந்த இரவை கழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த டேனியை யார் கொன்னாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சம்பவங்கள் என்ன, டார்சி சொல்கிற கதைகள்லாம் உண்மையா என்ன ஏதுங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்டர் படத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம மெக்கார்த்திக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஹிச்காக் சொன்னது தான் ஞாபகம் வருது. பாம் இருக்கிறது ஆடியன்ஸ் தெரியாமல் இருந்து பாம் வெடிச்சதுன்னா அது சர்ப்ரைஸு. அதே பாம் இருக்கிறது தெரிஞ்சு கேரக்டர்ஸ் தெரியாமல் இருந்தால் அதுதான் சஸ்பென்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்துலையுமே நடக்கும். அந்த மரபொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு நம்ம உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மரபொம்மை அந்த டேபிளில் உட்கார வச்சு அதை ஒன்றுமே பண்ணாது. அது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் அது நம்மளை ஹாண்டிங் பண்ணுது. அது பயங்கரமாக இருக்குது. என்னடா இது ஒன்றுமே பண்ணாமல் பேசாமல் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது காமிக்கும் போதெல்லாம் அப்படியே என்னடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இந்த படம் ஃபுல்லாகவே. அதாவது வெயிட் பண்ணுறாரு இந்த டேரக்டர். ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணுறாரு. இந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. நம்மளுக்குள்ளே அந்த ஹாரரை கடத்துறாரு. இந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அதாவது ஜம்ப்ஸ்கேர் படங்கள் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பயப்படுத்தாது. அது ஒன்றுமே இருக்காது. சமீபத்தில் சொல்லணும்னா, சமீபத்தில் எந்த படமும் பார்த்து பயந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த படம் என்ன 2-3 சீனில் பயப்படுத்திடுச்சு. பயந்துட்டேன் நான். டேனி டார்சியா நடித்த நம்ம கேர்லின் பிரக்கன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 2 கேரக்டருக்குமே இந்த வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கேரக்டர் பிளைண்டு, ஒருத்தர் நார்மலான ஆள். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு காம்பினேஷன் சீன் இல்லைனாலும் அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக நடிச்சு படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவர் எப்படின்னு இந்த வியர்டான ஒரு பொம்மைகளை எல்லாம் வச்சு, வியர்டான ஆட்களை வச்சு தான் இந்த மாதிரியெல்லாம் படங்களே எடுப்பார். இவருடைய முந்தைய படங்கள் கேவியட்லேயுமே இந்த மாதிரியான ஒரு பன்னி ஒன்று இருக்கும். அதுதான் அந்த சத்தத்தை எல்லாம் எழுப்பக்கூடிய ஒரு இது வந்தால் சத்தம் அது பெல் அடிக்குங்கிற மாதிரியான ஒரு கதையும் அதில் இருக்கும். இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹோமேஜ் மாதிரி அப்படியே கொடுத்துருக்காரு. அவர் படத்துக்கே கொடுத்துருக்காரு. இதுலேயும் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னியை காட்டுவாங்க. ரொம்ப மினிமலான ஆளுகளை வச்சு ஒரு மாதிரி மூடிங்காக இருக்கும் ஒரு படமே பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா டெட்டு டார்சியை பார்க்குறதுக்காக ஒரு சீன் போவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிதுன்னா அதோட கதை என்னங்கிறது, என்ன பண்ணியிருக்காங்கிற அதுக்கும் மைண்ட் ரீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேப்பபிள் உள்ள ஆள் அவங்க. இப்படி டெட்டு அவங்கள பார்க்க போகும்போது அவங்க கையில் ஒரு பெல் வச்சுருப்பாங்க. அந்த கிளாசிக் இந்த பழைய காலத்துல எல்லாம் பெல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெல்லு தட்டினா ஆள் வரக்கு அந்த பெல்லு ஒன்று கையில் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இதுங்கிற மாதிரி நம்ம டெட்டு கேட்கும்போது, இது கொஞ்சம் வித்தியாசமான கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த கதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை.
அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கேமரா ஆங்கிள்லாம் வந்துட்டு பயங்கரமாக வைக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு வீடு வருதுன்னா வீடு மேலே பார்த்தா டாப் ஆங்கிள் பார்த்தா அந்த வீடோட அவுட்லைனை காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா அதாவது என்னன்னா ஒரு இவர் எப்படி பயப்படுத்துறாருன்னா ஒரு ஷாட் அப்படியே வைக்கிறாரு, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை அதில். திடீர்னு காட்டுறாரு, திடீர்னு பார்த்தா அப்படியே ஜர்க்கு பெருசாலாம் அவர் வந்து பயப்படுத்துறாரு, வேற மாதிரி பண்றாரு. அது சும்மா ஒரு ஷாட் அப்படியே வச்சிடறாரு, அவ்வளோதான். பார்த்தாலே பயமாயிடுது. இந்த மாதிரி பயங்கரமான சீன்லாம் நிறைய இருக்கு. இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சீன்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது குறிப்பாக வந்துட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே அவங்க வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதாவது ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே டென்ட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து உள்ளே பார்ப்பாங்க. உள்ள பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்கிறது தெரியக்கூடிய ஒரு சீன் ஒன்று வரும். சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தில் அவ்வளோ இன்டென்ஸாக அந்த மியூசிக் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியான ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படம் வந்துட்டு ரொம்ப நாளாகவே வெயிட்டிங். அதனால் அது அந்த வெயிட்டிங் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபுல் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு நைட் நேரத்தில் தனியாக வீட்டில் உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். நம்ம மீண்டும் வேறு ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.